மலைவாழ் மக்கள் ஆகிட்டாங்க. மாதத்துக்கு ஒருக்க வாரத்துக்கு ஒருக்க தான் கீழே வருவாங்க. இந்த டிரைவர் கேபினுக்கும் இந்த கண்டெய்னருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதை வந்து வெளியிருந்து பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பகல் முழுக்கும் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி பார்ப்போம். பெரிய பெரிய பங்களா எங்கே இருக்குது. எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அருவாளை எடுத்துக்கிட்டு இறங்கி வராரு. உடனே அவர் அங்கேயே அடித்து கொண்டுறாரு. ஒரு 60 பவுன் நிறுத்துறாங்க. இதுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய பையங்க கத்துறாங்க. அவர் வீட்டில் இருக்க எல்லாரையும், பெண்கள் எல்லாரையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு போலீஸார் வந்து பார்க்கல. அந்த இடத்துல கிடைச்ச ஒரே குழு என்ன தெரியுமா, மேட்வாக் எங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஏடிஎம் தான் அடிப்பாங்க. கண்டெய்னருக்குள்ள கார் ஏறிடுது, தூக்கி வச்சுறாங்க. சுற்றி அங்கே ஊரில் இருக்கவங்க எல்லாரும் மேலேயும் கார் மேலே போய் மோதுறான், பைக் மேலே மோதுறான். அவனை நிறுத்தணும்னு அவனை சுட்டாங்க. அதை திறந்து உடச்சி பார்த்தா அதே மாதிரி டெல்லியில் ஒரு டீம் இருக்கு, செயின் ஸ்நாச்சிங்க. அங்கேருந்து ஃப்ளைட்டில் வருவாங்க. இங்கே லோக்கலில் ஒரு பைக் வாங்குறாங்க. எப்படி வரையில எங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை அது மாதிரி வருவாங்க. வந்து 2 ரூம் போட்டு காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள 10 இடத்துல சீன் படிச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் போய் அங்கே போய் சேர்றதுக்கு அடுத்த இன்னொரு இடம் வந்து விசாரிக்கிறாங்க. அவன் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. எதுக்கு டிலே பண்றான்? தப்பிச்சு போனவன் அங்க இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இவன் அது வரைக்கும் பெரிய மாவோயிஸ்ட் தலைவர்கள்லாம் நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்கலாம் அங்கிருந்து அந்த போலீஸ் வந்து இங்கே பிடிச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ் அவங்களும் வந்து தமிழ்நாடு வந்து அதிகமாக குறிவிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வீட்டுக்கு வீடு இங்கே தீப்பெட்டி செய்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில், அதை மாதிரி அங்கே துப்பாக்கி செய்வாங்க. ரிவால்வர், பிஸ்டல் இதெல்லாம் வந்து 5000, 10,000, 20,000. தமிழ்நாட்டில் A+ கேட்டகரி ரவுடி அவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்காங்க. இது எப்படி வந்ததுன்னா, அந்த ஊர்ல வேலை வாய்ப்பு கம்மி, வறட்சி அப்படின்றாங்கல்ல. இவ்வளோ கிரிமினலா வந்து இப்படிலாம் யோசிக்கிறது அவங்க வேற மாதிரி பயன்படுத்தி சம்பாதிக்கலாம். கஷ்டப்பட்டு படிக்கணும், ஈஸியாக வந்து அடிச்சா கிடைக்குது, ஒருத்தர் மண்டையை உடைச்சா காசு கிடைக்குது. அப்புறம் படிச்சு நீங்க 15 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் வேலை தேடி அலைஞ்சு அதோட ஈஸியாக கிடைக்கல, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். தமிழ் மின் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜாராம் சார் இருக்காரு. வணக்கம் சார். சார், பொதுவாக நிறைய குற்றங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? பட் இப்போ மினிமைஸ் ஆனால் கூட அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே மெஜாரிட்டி ஆஃப் க்ரைம்ஸுக்கு வந்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வட மாநில ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மேட்வாக் எங்கன்னு சொல்லி, மேட்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானாவில் ஒரு ஊர் இருக்குது. அந்த கேங் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒன்லி ஏடிஎம் தான் அடிப்பாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேட்வாங்கிறது ஒரு ஊர், அந்த ஊருக்காரங்க இதுதான் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டெய்னர் லாரியில் லோடு ஏற்றி சென்னைக்கு வருது. சென்னை ஹார்பரில் அந்த லோடை இறக்கிட்டு காலியாக அந்த கண்டெய்னர் ஏறி கேரளாவுக்கு போகுது. அங்கேருந்து ஒரு கார், எங்கே ஹரியானாவிலேருந்து ஒரு கார் வந்து தமிழ்நாடு வழியாக கேரளாவுக்கு போகுது. இதுவும் அதுவும் கரெக்டாக அங்கே போய் சேருது. சேர்ந்த உடனே எங்கெல்லாம் ஏடிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் 3 ஏடிஎம், அதாவது லோன்லியாக இருக்கக்கூடிய ஏடிஎம், ஆள் நடமாட்டமே இருக்காது, நைட்டில் போய் கவர் பண்ணி கரெக்டாக இந்த காரில் போகிறாங்க, உடைக்கிறாங்க, காசை எடுத்துக்கிறாங்க, காரில் வச்சுக்கிறாங்க. இந்த கார் அப்படியே ஓட்டிகிட்டே வந்து இந்த இது நிற்கிது, எங்கள் கண்டெய்னருக்குள்ளே கார் ஏறிடுது, தூக்கி வச்சுறானுங்க. வச்சுட்டு இது வரைக்கும் கார் வந்து சிசிடிவியில் தெரியுது, அந்த கார் நம்பரு எல்லாம் தெரியுது. அப்புறம் கார் அந்த பக்கம் ரோட்டில் போகுது. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு காரை காணோம். என்னடா சமாச்சாரம் பார்த்தா அப்புறம் கண்டெய்னர் லாரி அந்த பக்கமாக போகுது. உடனே கண்டெய்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தோடனே கண்டெய்னர் வேகமாக போக ஆரம்பிச்சு சந்தேகம் வந்துருச்சு. கேரளா பார்டர் முடிஞ்சு தமிழ்நாடு வந்துருச்சு, நாமக்கல் பக்கம் வந்துருச்சு. உடனே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம போலீஸ் போய் அவங்களை பிடிக்க போய் இவனுக்கு வழி தெரியாமல் சுற்றி அங்கே ஊரில் இருக்கவங்க எல்லாரும் மேலேயும் கார் மேலே போய் மோதுறான், பைக் மேலே மோதுறான், சுற்றி வரான். அப்புறம் நம்ம போலீஸ் மடக்கி அதில் நிறைய பேருக்கு அடி. அப்புறம் அந்த மெயின் வண்டி ஓட்டிகிட்டு வந்தான்ல அவனை நிறுத்தணும்னு அவனை சுட்டாங்க. கதவை திறந்து உடச்சி பார்த்தா கார் இருக்குது, காருக்குள்ளே ஆள் இருக்கான், 12 லட்ச ரூபா கேஷ் இருக்குது. கொள்ளையடிச்ச கேஷ் கையில். மாஸ்டர் பிளான் பண்ணுறானுங்க பாருங்கள் சார் இவனுங்க. ஆமாம். அதனால் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய கேங் இது மாதிரி வராங்க. பவாரியா கேங் அப்படின்னு ஒரு கேங். இந்த பவாரியா கேங் அப்படின்னா தீரன் அதிகாரம்னு ஒரு சினிமா வந்து இல்லையா, அதோட ஒரிஜினல் இது. என்ன விஷயம்னா, ராஜஸ்தான் மாநிலம் அது வந்து ஒரு வறட்சியான மாநிலம். சில பகுதிகள் தான் கொஞ்சம் வசதி, அதாவது தண்ணீர் வசதியே கிடையாது. மற்ற மொத்த மலைகளும் எல்லாம் வந்து அவ்வளோ சொன்னால் பாலைவனம் சொல்லப்போனால். அந்த பாலைவன பகுதியில் மலைகள் நிறைய இருக்குது. அந்த மலைகளில் இந்த வீட்டுக்கு இது டெயில்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, மொசைக் டெயில்ஸ், அந்த மலைகள் அங்கே இருக்குது. அந்த மலையை கட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி பெரிய பெரிய ஷீட்டாக ரெடி பண்ணி, ஷீட்டு இல்லை அது வந்து அதாவது பதிக்கிறதுக்கு நல்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு இருக்கும். அதை வந்து சைஸ் பண்ணி கலர் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது. அதை அங்கே இது கட் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்தியா முழுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. கட் பண்ணுறது ஒரு குரூப்பு, அதை லாரியில் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், கண்டெய்னர் லாரியில்
அதை அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. அடுக்கி வச்சு உடையாமல் எடுத்து கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. எல்லா மாநிலத்துக்கும் பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணுறதுல ஒரு கும்பல் ராஜ்புத் அப்படிங்கிறது அவங்க முன்னாடியே இது. அவங்க வந்து அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை வந்தப்போ அவங்க விரட்டி அடிக்கப்பட்டு மலையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. யார் இந்த ராஜ்புத்? ராஜ்புத்துங்கிறவங்க வந்து ராஜபுத்திரர்கள். அவங்க வந்து வாரியர்ஸ். அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சண்டையில் ஒரு குரூப் வந்து விரட்டப்பட்டு மலையில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே மலைவாழ் மக்களாக ஆகிட்டாங்க. அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. மாதத்துக்கு ஒருக்க வாரத்துக்கு ஒருக்க தான் கீழே வருவாங்க. வந்து மார்க்கெட்டில் ஏதாவது வாங்கிட்டு வார சந்தையில் வாங்கிட்டு மேலே போயிடுவாங்க. அவங்க மேலேயே இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் மலையை கட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதை எடுத்துக்கொண்டு இங்கே கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டிங் டிரைவருங்களாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பணத்தை கட்டி லாரி வாங்கிடுறாங்க. அந்த லாரி வாங்கினதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டுக்கு வரதை பார்க்குறாங்க. எல்லா ஊர்லேயும் பார்க்கல எங்கே நகைகள் நிறைய இருக்குது, எங்கே பணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டியில் அங்கேருந்து இங்கே வரணும் 1 வாரம் ஆகும். எப்படி ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. 2-3 டிரைவர் இருப்பாங்க, கிளீனர் 2 பேர் இருப்பாங்க, சமையலுக்கு ஒருத்தன் இருப்பான். இவங்க எல்லாருமே அந்த வண்டியில் உள்ளேயே கூடயே இருப்பாங்க. கூடயே இருந்து வந்து எங்கெங்கே வண்டியை நிறுத்தி அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்காது இல்லையா, அதனால் இவங்க சமைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. அதில் அங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ அப்படின்னா, இந்த கண்டெய்னரில் ஒரு சின்ன ரூம் ஒன்று ரெடி பண்ணிடுறாங்க. இங்கே வெளியே திறந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அதோட முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டிரைவர் கேபினுக்கும் இந்த கண்டெய்னருக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் வந்து ஆட்கள் தங்கிக்கலாம், உட்காந்துக்கலாம், இல்லை பொருள்கள் வச்சுக்கலாம். அதை வந்து வெளியிருந்து பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. முன்னாடி இருந்து பார்த்தாலும் தெரியாது, பின்னாடி இருந்தால் பார்த்தாரு. அதை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னைக்கு வராங்கன்னு வைங்க. சென்னையில் வந்து அந்த லோடை இறக்கிட்டாங்கன்னா அடுத்த லோடு எங்களுக்கு புக் ஆகணும். எங்கே புக் ஆகலாம், அதாவது ராஜஸ்தானுக்கும் புக் ஆகலாம், டெல்லிக்கு புக் ஆகலாம், கல்கட்டாவுக்கு புக் ஆகலாம். எங்கே புக் ஆகுதோ அவங்க போகணும். அந்த புக் ஆகிறது வரைக்கும் அவங்க இங்கே வந்து நிற்கணும் 1 வாரம். அப்போ இந்த 1 வாரம் இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வண்டியை வந்து உள்ளே கொண்டு வந்து இறக்கிட்டு வெளியே கொண்டு போயிடணும். உள்ளே நிறுத்த முடியாது. அதனால் வெளியே அவுட்டரில் தான் நிறுத்துகிறோம். அவுட்டரில் வண்டியை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அந்த தாப்பான்னு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இந்த கயிறு கட்டில் தாப்பா, அங்கே கொண்டு வண்டியை நிறுத்திடுவான். நிறுத்திட்டு பகல் முழுக்கும் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி பார்ப்பான். பெரிய பெரிய பங்களா எங்கே இருக்குது, அதுக்கு எந்த பக்கம் வழி இருக்குது, அங்கே வந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு நைட் ஆனதுக்கப்புறம் அவங்க மேக்ஸிமம் பண்ணுறது வந்து அமாவாசை நாள்லாம் பண்ணுவாங்க. இருட்டில் தெரியாதுல்ல ஆள் வருது போகிறது, கரெக்டாக அந்த வீட்டை அட்டாக் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வழி இருக்கோ பார்த்து அவங்க வந்து ராடு வச்சுருப்பாங்க, கோடாரி வச்சுருப்பாங்க. எல்லாம் பயங்கரமான ஆட்கள். வீட்டை உடைச்சி உள்ளே போய் உள்ளே இருக்கிறவங்கள கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுவாங்க. அதை மாதிரி தான் கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனம்னு ஏடிஎம்கே எம்எல்ஏ மினிஸ்டராக இருந்தார் ஜெயலலிதா பீரியடில். ஜெயலலிதா வந்து 3 மாதம் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து பதவி விட்டு எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவர் வீடு வந்து இப்போ அமோனியா கேஸ் லீக் ஆச்சு இல்லை, 18 பெண்கள் இறந்து போனாங்க. அந்த ஊர் பேர் கன்னிப்புத்தூர்மாங்க. கன்னிப்புத்தூர். அது என்ன இங்கே ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அது கன்னிப்புத்தூர்மாங்க. கன்னிகை பேர் அதோட பேர். அந்த ஊரில் தான் அவருக்கு வீடு. யாருக்கு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏக்கு பெரிய பங்களா, பணக்காரர். அவர் பையங்க 2 பேர். அப்புறம் இவர் கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன் விஜயகுமாருக்கு 2 வாட்டி எம்எல்ஏ வந்தார். அப்போ அவர் வீட்டில் வந்து பார்க்குறாங்க, மேலே ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக 2 பேர் போகிறாங்க. மீதி 2 பேர் கீழே போய் மெயின் டோரை உடைக்கிறாங்க. உடைக்கிறவங்க ஒன்று எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அருவாளை எடுத்துக்கிட்டு இறங்கி வர்றாரு. மேலே போனவங்க அந்த டோரை உடைச்சி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் 2 ரூம் இருக்குது. 2 பையங்களும் தனித்தனி ரூமில் இருக்காங்க. 2 பேரையும் சேர்ந்து ஒரே ரூமில் போட்டு பூட்டிட்டு அவங்க கீழே அங்கே இருக்க ஜாமான்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பொருள்லாம் விலை உயர்ந்த பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராங்க. இதுக்கு இடையில இவர் இங்கே கதவை உடைச்சிட்டு பார்த்தா அவர் அருவாளோடு நிற்கிறாரு. உடனே அவர் அங்கேயே அடித்து கொண்டுறாங்க. அவர் வீட்டில் இருக்க எல்லாரையும் பெண்கள் எல்லாரையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு அங்கேருந்து இருக்க நகை ஒரு 60 பவுன் என்னமோ, அப்புறம் ஒரு செல்ஃபோன், எல்லாம் விலை உயர்ந்த பொருள்லாம் திருடிட்டு அங்கேருந்து அவங்க கத்துறாங்க. இதுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய பையங்க கத்துறாங்க. கத்துறது பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு சத்தம் கேட்டு அவங்கெல்லாம் ஊருக்காரங்க வர ஆரம்பிச்சாங்க. உடனே இங்கே பயந்து ஓடிடுறாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. இதே மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் 13 இடத்துல நடந்திருக்கு. 95லேருந்து 1995லேருந்து 2005 இது நடக்கு. 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை மாதிரி இந்தியா முழுக்க நடந்திருக்கு. ஆனால் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல இந்த வரைக்குமா சார்? இப்போ நமக்கு நடந்தது 2005. இல்லை, இவங்களால கண்டே பிடிக்க முடியாதா? முடிச்சிட்டாங்க. அதான் சொல்ல வரேன். அந்த வழக்கில் ஜாங்கிட் டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனது இல்லையா, அவர் வந்து ராஜஸ்தான மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தலைமையில் ஒரு தனிப்படை போடுறாங்க. அந்த இடத்த வந்து பார்க்க வராங்க. அவங்க போலீஸார் வந்து பார்க்கல. அந்த இடத்துல கிடைச்ச ஒரே குழு என்ன தெரியுமா, இவங்க எல்லோரும் ஹிந்தி பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. அது போக
ஒரு ஷூ அங்கே விட்டு போயிட்டாங்க. அந்த ஷூ எப்படி இருக்குன்னா அப்படி இந்த முன்பக்கம் அப்படி வளைஞ்சிருக்கும் தெரியுமா, அந்த ஒரு மாதிரி இந்த ராஜா ஷூ மாதிரி இருக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷூ. இது எங்கே பயன்படுத்துவாங்க? ராஜஸ்தானில் பயன்படுத்துவாங்க. அந்த அதிகாரி அந்த ஊருக்காரர். அப்போ ராஜஸ்தான்காரங்க தான் வந்திருக்காங்க. உடனே இவங்க தலைமையில் ஒரு டீம் இருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்துகிட்டு இவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற டிஜிபி பார்த்து இதை வந்து சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க இந்த கேங்கு தான் பவாரியா. அவங்க வந்து ஜாதியோட பேர் பவாரியா, மலைவாழ் ஜனங்க. அவங்க அந்த அது கேங்கு தான். ஆனால் அவங்கள பிடிக்க முடியாது, மலையில் தான் இருப்பாங்க. நம்ம போய் பிடிக்க போனால் ஓடிடுவாங்க. போனால் உயிருக்கு ஆபத்து தானே சார்? ஆமாம், அது போலீஸுக்கு என்ன இருக்குது ஆபத்து பற்றி. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரே ஊரில் இருக்க மாட்டாங்க. இப்போ அங்கேருந்து சென்னைக்கு வருவாங்க, இங்கேருந்து ஒரு லோடு கிடைக்கும் கல்கட்டா போவாங்க, கல்கட்டாலேருந்து லோடு கிடைக்கும் பாம்பேக்கு போவாங்க. எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது, ரிட்டன் வந்தால் தான் தெரியும். அப்போது என்ன பண்ணுறாங்க, இவங்க யார், எங்கே வந்து எந்த வண்டி எங்கே வந்தாங்க போனாங்க, இந்த கைரேகை வச்சு இதில் உள்ள ஒருத்தனை லொக்கேட் பண்ணுறாங்க. அந்த டீம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த டீம் வந்து இப்போ உத்தரப்பிரதேசில் இருக்காங்க. உடனே நம்ம போலீஸ் அங்கே போகிறாங்க. உத்தரப்பிரதேசில் போய் அவங்கள பிடிக்க போகல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை மேலே துப்பாக்கியால் சுடுறாங்க. அதில் இவங்க துப்பாக்கியால் சுட்டு 2 பேர் என்கவுண்டர் ஆகி இறந்து போயிடுறாங்க. அதில் ஒரு பெண் கூட. இப்போ இவங்க அங்கேருந்து வரையில் சில சமயத்தில் பெண்களையும் கூட அழைச்சிட்டு வருவாங்க சமையல் பண்ணுறதுக்கு. பகலில் போய் அதே மாதிரி போய் எந்த வீடுகள்லாம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அவங்க வந்து அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த கேஸில் எல்லோரும் ஒரு 13 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டு அதில் மெயினான ஆள் வந்து ஜெயிலே இறந்து போயிட்டான் உடம்பு சரியில்லாமல். மீதி இருக்கவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போ அதில் வந்து இந்த எம்எல்ஏ கேஸில் இப்போ தான் தண்டனை கொடுத்தாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான். ஆமாம், எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. சிலருக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துருக்காங்க. அது வந்து மேலே அப்பீல் பண்ணுவாங்க, அது நடக்கும், அது வேறு விஷயம். இது பவாரியா கேங்கு. இப்போ தமிழ்நாடு வந்து கடைசி மாநிலம் தெற்கு எடுத்துக்கிட்டால் அதுக்கு மேலே வேறு மாநிலமே கிடையாது. தென்கோடி மாநிலம் அதுதான். இதுக்கு வடக்கு இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் நமக்கு வட மாநிலம்தான். இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவங்க சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலே கூட சொல்லலாம், அவங்க வந்து வேலை தேடி இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50லேருந்து 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பீகார், உத்தரப்பிரதேஷ் இது மாதிரி வட மாநிலங்களை சேர்ந்து பல மாநிலங்களை சேர்ந்தவங்க, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க, உத்தரகாண்ட், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர், மேகாலயா அந்த பகுதியிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த ஊர்களில் வேலை வாய்ப்புகள் கம்மி. நம்ம ஊரை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ரெண்டாவது நம்ம ஊருக்காரங்க வந்து மேக்ஸிமம் எல்லாருமே படித்து ஒரு ஆஃபீஸ் உத்தியோகம் அந்த மாதிரி லெவலில் அவங்க ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த கட்டுமான தொழிலாளர் அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்க அங்கேருந்து இங்கே உள்ளே வராங்க. இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஈஸியாக அந்த வேலைகள் கிடைக்கும். இந்த வேலை தான் அப்படிங்கிறதுல எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. முடிவெட்டுற கடையில், ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டலில், ஃபாஸ்ட் ஃபுட்டில், திருவோரம் இருக்கக்கூடிய சாதாரண காய்கறி கடைகளில் எல்லா வேலைகளும் செய்ய தயாராக இருக்காங்க. அதே மாதிரி குறைந்த சம்பளத்துக்கு செய்கிறாங்க. இவங்க 8 மணி நேரத்துக்கு தான் நம்ம ஆட்கள் வேலை செய்வாங்க, அவங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறனால இங்கே தேடி வந்துடுறாங்க. இந்த 60 லட்சம் பேரும் இல்லை ஒரு 50 லட்சம் பேரும் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. உண்மையிலேயே தொழில் தேடி வந்திருக்காங்க, வேலை வாய்ப்பை தேடி வந்திருக்காங்க. ஆனால் இதில் கிரிமினல்ஸும் கலந்துருக்காங்க. எந்த மாதிரி கிரிமினல்ஸ் கலந்துருக்காங்க அப்படின்னா, போதைப் பொருள் அங்கேருந்து கடத்தி கொண்டு வரக்கூடியவங்க. ரெண்டாவது ஆயுதங்கள். அங்கே வட மாநிலங்கள்லாம் மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் அங்கெல்லாம் வீட்டுக்கு வீடு இங்கே தீப்பெட்டி செய்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில், அதை மாதிரி பீடி சுற்றுறாங்க இல்லையா, அதை மாதிரி அங்கே துப்பாக்கி செய்வாங்க. அந்த துப்பாக்கி ரிவால்வர், பிஸ்டல் இதெல்லாம் வந்து 5000, 10,000, 20,000 அந்த ரேட்டு கிடைக்கும். அதையும் கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. அதன் மூலமாக தமிழ்நாட்டில் A+ கேட்டகரி ரவுடி அவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சுருக்காங்க. லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வாங்கணுன்னா அரசாங்கத்தில் லைசன்ஸ் வாங்கி தான் வாங்கணும். சென்னையை பொறுத்தவரை கமிஷனர், இந்த கமிஷனரேட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கமிஷனர், மற்ற இடங்களில் கலெக்டர் கொடுக்கணும். ஆனால் ரவுடிகளில் ஒரு கூட்டத்தோட தலைவன் A+ கேட்டகரி ரவுடிங்க, அவங்க எல்லாருமே இந்த துப்பாக்கி வச்சுருக்காங்க. இது எப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி அங்கே வட மாநிலத்தில் வந்தவங்க கொண்டு வந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிக அளவுக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்குது உண்மை. ஏன்னா வழக்குகள் அவ்வளோ போட்டிருக்காங்க. அந்த கஞ்சா, போதைப் பவுடர் இதெல்லாமே வந்து அதையுமே இவங்க கொண்டு வராங்க. இவங்களும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இங்கேயும் விற்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வழக்குகளில் இவங்க கைதாக இருக்காங்க. போதைப்பொருள் நடமாட்டம் ஒன்று. ரெண்டாவது எடுத்துக்கிட்டால்
துப்பாக்கி கலாச்சாரம். இது போக வட மாநிலங்களில் இப்போ கொஞ்சம் ஒழிஞ்சிருக்கு மாவோயிஸ்டுகள் சொல்லி தீவிரவாத இயக்கங்கள். அதில் சம்மந்தப்பட்டவங்க அங்கே போலீஸ் தேடுனோடனே அந்த கும்பலோடு அங்கே வந்துடுறாங்க. அங்கேருந்து அந்த போலீஸ் வந்து இங்கே பிடிச்சிருக்காங்க. பெரிய மாவோயிஸ்ட் தலைவர்கள்லாம் நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்கலாம் மாட்டியிருக்காங்க. ஆக அவங்களும் வராங்க. இது போக ப்ரொஃபஷ்னல் கிரிமினல்ஸ். இந்த ப்ரொஃபஷ்னல் கிரிமினல்ஸ் அப்படின்னா தொடர்ச்சியாக குற்றங்கள் செய்யக்கூடியவங்க, திருட்டு வழக்குகளில் சம்மந்தப்படக்கூடியவங்க, அவங்களும் வந்து தமிழ்நாடை வந்து அதிகமாக குறி வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இங்கே உள்ள இது என்னென்னா நகை, தங்க நகை மேலே அதிகமாக அஃபினிட்டி உள்ளவங்க, ஆசை, கிரேஸ் அதிகமாக இருக்கு, பாசம். இதே வந்து டெல்லி மற்ற ஊர்லாம் எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு தங்க நகை போட மாட்டாங்க. நீங்கள் சவுத்துலாம் போனீங்கன்னா மதுரை அதுக்கு மேலே அந்த தாண்டி போனீங்கன்னா ஒரு கோயில் திருவிழாவுக்கு பார்த்தா கழுத்து நிறைய அம்மனுக்கு போட்ட மாதிரி கழுத்து நிறைய நகைகளை போட்டு வருவாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா ஃபுல்லாக நகைகள் 100 பவுன் 200 பவுன் போட்டிருப்பாங்க. முன்னாடி தங்கத்தோட விலை கம்மியாக இருந்தது. இப்போ ஒரு கிராம் 15,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்போது ஒரு பவுனுங்கிறது 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. அப்போது 100 பவுன் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். அப்போது அதோட விலை கூடுறப்போ கொஞ்சம் பொருளாக இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் அங்கே விற்றோம்னா அதிக ரேட் கிடைக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை நோக்கி வராங்க, இந்த தங்கத்தை நோக்கி வராங்க. இந்த தங்கம் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா பெண்களுமே ஒரு செயின் போட்டுப்பாங்க. குறைஞ்சது 5 பவுன் இருக்கும். நார்மலாக சொல்கிறேன், ஏழை எளியும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி 10 பவுனில் போட்டிருப்பாங்க. வாக்கிங் போகிறவங்க கூட போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்து இங்கேருந்து தகவல் அங்கே போகுது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பிளான் பண்ணி வந்து இங்கே அடிச்சுட்டு போகிறாங்க. செயின் ஸ்நாச்சிங். இப்போ அன்றைக்கி பார்த்தீங்க கடைசியாக எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரே நாளில் காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்குள்ளே 10 இடத்துல செயின் பறிச்சிட்டாங்க. ஐயோ, யார் என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சாச்சுன்னா அது ஒரு பாயிண்டில் இங்கே நடந்து அந்த ரிப்போர்ட் ஆகி போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் போய் அங்கே போய் சேர்றது முடியும். அடுத்த இன்னொரு இடம் அது ஏர்போர்ட்லேருந்து வந்து அப்படியே திருப்பி சுற்றிட்டு ஏர்போர்ட்டுக்கே போகுது. இந்த 10 இடங்களும் 10 இடங்களும் எங்கே நோக்கி போகுது அப்படின்னோடனே தெரிஞ்சு போலீஸ் வந்து பார்க்குறாங்கல்ல. அப்போ ஏர்போர்ட் நோக்கி போகிறோன்னு ஏர்போர்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏர்போர்ட்டில் போய் பார்த்து அங்கே இப்போ எந்த ஃப்ளைட்டு கிளம்ப போகுது, அதில் யார் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து ஒருத்தன் ஏர்போர்ட்டில் டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறான். அவனோட ஆதார் கார்டு சரியில்லைன்னு சொல்லி இந்த சம்பவம் நடந்த இடங்களில் உள்ள சிசிடிவியில் உள்ள சட்டம் மற்ற இதெல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த பைக்கு நம்பர் தெரியுது, அவன் போட்டிருக்க ஷூ தெரியுது. அதை வச்சு அவன் ஏர்போர்ட்டில் வந்து அவனுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அவன் ஏர்க்ராஃப்ட்லேயே போய் உட்காந்துட்டான். இவனை வந்து இங்கே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னா இவன் கூட சேர்ந்து வேணும்னா அந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டான் அப்படிங்கிறாங்க. இவன் கூட வந்து யாருன்னு கவுண்டரில் விசாரிக்கல, அங்கே இருக்கான்னு சொல்கிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான். மாற்றிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான். அப்புறம் அவன் போட்டிருக்க ஷூ இருக்கு பாருங்க, அது வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரிஞ்ச ஷூ. அதை வச்சு அவனையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு வந்து அதில் வந்து துப்பாக்கியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அந்த பைக்கை இங்கே ஒரு இடத்துல விட்டு போயிட்டாங்க. அதை காட்ட கூட்டு போய் அப்போ என்கவுண்டர் ஆகி ஒருத்தர் அந்த மெயின் அக்யூஸ்டு இறந்து போயிடுறான். இவங்க யார் அப்படின்னா மும்பையிலிருந்து பக்கா பிளான் பண்ணி வராங்க. மும்பையில் ஒரு டீம் இருக்குது. அவங்களோட சொந்தக்காரங்க வந்து கர்நாடகாவில் இருக்காங்க. அந்த கர்நாடகாவில் இருக்கவன் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துடுறான். பைக்கில் வந்து இந்த மொத்த இடங்களையும் போய் ஒரு ரவுண்ட் பண்ணி பார்க்குறான். காலையில் வாக்கிங் எங்கெல்லாம் போகிறாங்க, எந்த வழியாக போய் எந்த இடத்துல அடிச்சுட்டு எப்படி போகலாம் அப்படிங்கிறத ரூட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இவன் தகவல் கொடுக்குறான். தகவல் கொடுத்ததுக்கப்புறம் 12:30 மணிக்கு அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறுறான். எங்கே மும்பையில் கிளம்பி 2:30 மணி 3 மணிக்கு இங்கே வரான். வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த உடனே இவன் பைக்கோடு போய் அங்கே காத்திருக்கான் பாருங்கள். இவன் அதை ஏற்றிக்கிட்டு கரெக்டாக இவன் வண்டி ஓட்டிக்கிட்டே போகிறான். இவன் டக்குன்னு 10 இடத்துல செயின் ஆத்துறான். வண்டியை ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு செயினை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனை வந்து நீ ட்ரெயினில் போ அப்படின்னு சொல்லி ஆந்திரா வழியாக ட்ரெயினில் அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க 2 பேரும் வந்து ஃப்ளைட்டு வழியாக போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நகைகள்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் நகைகள் எடுத்துகிட்டு இவங்க எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க. நம்ம போலீஸ் இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. ட்ரெயினில் போகிறவன்னு சொல்லி தகவல் தெரிஞ்சு அவனை தகவல் சொல்லி அவனை மடக்கி ட்ரெயினில் பிடிச்சிட்டாங்க. ஆக இது வந்து ஒரு பக்கா பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான் நடக்குது. இதே மாதிரி இதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது எப்படின்னா மும்பையிலிருந்து ஈரானியா கொள்ளையர்கள், இவங்களும் ஈரானியா கொள்ளையர்கள் தான். ஏன் ஈரானிய கொள்ளையர்கள் பேர்னா இவங்களுக்கு அந்த காலத்தில் ஈரான் நாட்டிலேருந்து அகதிகளாக வந்தவங்க, வந்தவங்களுக்கு இந்தியாவில் தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா மாதிரி கொடுத்தாங்க.
மும்பையில் தானே அப்படின்னு ஒரு இடம், அதே மாதிரி கர்நாடகத்தில் ஒரு இடத்துல, இந்த மாதிரி நிறைய இடங்களில் எங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட் இருக்குது. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஈரான்காரங்க நல்ல ஹைட்டாக சிறப்பாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போலீஸ் மாதிரி சஃபாரி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் அங்கங்கே நிற்பாங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல. வயதான லேடிகள் வராங்க இல்லையா, அவங்கள மடக்கி அந்த பக்கம் கலடை நடந்துகிட்ருக்கு, இவர் சப் இன்ஸ்பெக்டர், நான் ஏடு, அவர் போலீஸு அப்படின்னு சொல்லி இந்த நகையெல்லாம் போடாதீங்க அப்படி மடித்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பேப்பரில் மடித்து அதில் கல்லை வச்சு மடித்து கொடுத்துருவாங்க. நகையை இவங்க எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்க தெரியாது, வீட்டில் போய் திறந்து பார்த்தா கல் தான். இதுக்கு பேர் பித்தளை மாத்தின்னு பேர். அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன், என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் அந்த தானே பக்கம் இருக்காங்க இல்லையா, அங்கே இருந்து ஒரு காரை திருடுறாங்க. அந்த திருடின காரை நம்பர் பிளேட்டை மாற்றிட்டு அதை ஓட்டிகிட்டே இங்கே வராங்க. புழல் செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து வண்டியை நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு அங்கே இருக்க ஒரு 2 வீலரை திருடுறாங்க. பார்க் பண்ணி வச்சுருக்க 2 வீலரை உடைச்சி திருடிட்டு 2 பேர் இதே மாதிரி பைக்கில் கிளம்புறாங்க. அப்படியே வராங்க மாதாவரம் ரவுண்டானா, அங்கே ஒரு செயின் ஸ்நாச்சிங், அப்படியே வந்தாச்சுன்னா வியாசர்பாடியில் ஒன்று, அப்புறம் மிண்டு ஜங்ஷனில் ஒன்று, அப்புறம் பாரிஸ் கார்னரில் ஒன்று, அப்படியே ஒரு ரவுண்டு அப்படி அடித்து திருப்பி வந்து கோயம்பேடு அந்த ஏரியாவுக்கு போயிடுது. இது வந்து ஒரு 10 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே நடக்குது. காலையில் கடந்து 7-8 இடத்துல அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த நுணுக்கம் எல்லாம் தெரியுது இல்லை சார்? ஆமாம், அவங்க வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருக்காங்க இங்கே லோக்கலில். ரெண்டாவது பைக்கு இங்கே தான் திருடுறான். அந்த பைக்கு திருடு போனவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த இடத்துல பைக் திருடு போச்சு அதுக்கு ஆப்போசிட் சைடில் பைக் நிற்குது. அவன் ரிப்போர்ட்டை பற்றி அவங்க இது பண்ணல, சரி வண்டி கிடச்சிருச்சுன்னு எடுத்துகிட்டு போயிட்டான். இவங்க போலீஸ் ஒவ்வொரு இதுலேயும் சம்பவத்துலேயும் கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க வந்து வர்றதுக்கு எப்படியும் ½ அன் ஹவர் ஆகும், இல்லை 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். வந்து பார்க்கல அடுத்த இடத்துல இன்னொரு அஃபென்ஸ், அடுத்த இடத்துல அஃபென்ஸ், கடைசியில் பார்க்கல ஒரே டீம் தான் 2 பேர் பைக்கில் இந்த மாதிரி போகிறாங்க. இந்த ஈரானிய கொள்ளையர்கள்ட்ட ஒரு அடையாளம் என்னென்னா ஒரு கேப் போட்டிருப்பானுங்க சிவப்பு கலரில். அந்த முதல்ல போலீஸ் மாதிரி நடித்தாங்க பாருங்கள், அப்போ அந்த கேப் தான் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் அது. ஆமாம், அது அவங்க தெரியாமல் அதனால தான் மாட்டுறாங்க. ஏன் சார் இப்போது இந்த மாதிரி சொல்கிறீங்களே சார், நம்ம ஊரில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹைவேஸ்லலாம் கூட வந்து அதுதான் சொல்ல வரேன். அப்போது இந்த மாதிரி அஃபென்ஸ் ஆகி போச்சு, ரைட்டு திருப்பி அங்கே வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. இந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்தா ஒரே ஆட்கள் தான் தொப்பி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த வண்டி தான், வண்டி நம்பர் தெரியுது, 2 பேரும் வந்து சிறப்பாக உயரமாக இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் அஃபென்ஸ்லையும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உள்ள சிசிடிவி பார்த்தாச்சுன்னா இவங்க அங்கேருந்து மூவ் பண்ணி போய் ஒரு காரில் ஏறுறாங்க. அந்த கார் நம்பர் தெரியுது. உடனே போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா கார் வந்து செக் போஸ்ட்டை தாண்டிடுச்சு. அடுத்த செக் போஸ்ட்டுக்கு திருப்பி இங்கே சில விரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அதையும் தாண்டிடுது. அப்புறம் ஆந்திராவுக்கு போச்சு, தடா செக் போஸ்ட்டு. உடனே இங்கேருந்து நம்ம அதிகாரிங்க, காவல்துறை அதிகாரிங்க, அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிக்கு தகவல் சொல்லி அவங்க அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அவங்க போய் கரெக்டாக டோல் பிளாஸா இருக்கு இல்லையா, அங்கே போய் இந்த வண்டியை மடைக்கிறாங்க. எந்த வண்டி நம்பரையும் தொப்பி போட்டிருக்கதையும் வச்சு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா இங்கே அடித்த செயின் எல்லாம் கையில் இருக்குது. அது கையும் கிழவும் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஹைவேலேயே வந்து மும்பையிலேருந்து சென்னையில் அடிச்சுட்டு ஹைவேலேயே திருப்பி போகிறாங்க. போகிற வழியில் மாட்டிக்கிட்டாங்க. இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆக இது ஒரு டீம், இது செயின் ஸ்நாச்சிங் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டெல்லியில் ஒரு டீம் இருக்குது செயின் ஸ்நாச்சிங்க்கு. அங்கேருந்து ஃப்ளைட்டில் வருவாங்க. ஐயோ, இப்போ இல்லாது, நான் சர்வீஸில் இருக்கையிலே ஃப்ளைட்டில் வந்து இங்கே லோக்கலில் ஒரு பைக் வாங்குறாங்க. எங்கள் ட்ரிப்ளிகேன் ஏரியாவில் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு, செகண்ட் ஹேண்ட் பைக் கிடைக்கும். அங்கே ஒரு பைக்கை வாங்கிட்டு அந்த ரிப்பன் பில்டிங் இருக்கு இல்லையா, கார்பரேஷன் பில்டிங், அதுக்கு பக்கத்தில் பெரிய மேடில் ஆப்போசிட் சைடில் ஒரு லாட்ஜில் ரூம் போடுறாங்க. எப்படி வரையில் இவங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தை அது மாதிரி வருவாங்க. 2 ஃபேமிலி வரும். வந்து 2 ரூம் போட்டு தங்கியிருப்பாங்க. ஒருத்தன் போய் பைக் வாங்கிட்டு வருவான். அப்புறம் இன்னொருத்தன் கூட சேர்ந்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போவாங்க. ரவுண்ட்ஸ் போய் எங்கெங்கே எந்த சமயத்தில் காலையில் வாக்கிங் போகலை, அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகலை, மத்தியானத்தில் குழந்தைக்கு ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி வரையில், ஈவினிங்கில் ஆஃபீஸ் முடிஞ்சு வரையில் எந்த இடத்துல அடித்தா ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம், எந்த இடத்துல அதிகமாக பெண்கள் அதிகமாக நகையை போட்டு மூவ் பண்ணுறாங்கன்னு சர்வே பண்ணுவாங்க. ஒரு நாள் முழுக்கும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சர்ன்னு அடிப்பாங்க. கடன்னு அடிச்சுட்டு இந்த பைக்கை ஒரு இடத்துல போட்டுட்டு எங்கேயோ ஒரு இதில், அதாவது இது இருக்குது இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனில் பைக்கு இது நிறுத்தி வைப்பாங்க இல்லையா, அதில் போட்டுட்டு டக்குன்னு போய் அந்த ரூமை காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணி ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. ஆனால் சிக்க மாட்டாங்களா? எப்படி சிக்கினாங்க அதை சொல்கிறேன். என்ன பண்ணுறாங்க, யானைக்கோனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே தெருவுலங்க, அது குறுகலாக இருக்கும், சின்ன சின்ன தெருவாக இருக்கும். காலையில் வாக்கிங் போகிறவங்களை அடிக்கிறதுக்கு 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு வராங்க. பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல அஃபென்ஸ் பண்ணிட்டானுங்க.
அஃபென்ஸ் பண்ணி செயினை அத்துட்டு திருப்பி போகிறானுங்க, தப்பிச்சு போகிறானுங்க. வேகமாக போகல அந்த சந்தில் வேகமாக அந்த வண்டி வரதை பார்க்கல அங்கே வந்து தள்ளு வண்டி இருக்கும், ஜாமான்கள்லாம் தள்ளு வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த தள்ளு வண்டியை ஓரமாக நிறுத்தி வச்சு அங்கே பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய பேர் படுத்திருப்பாங்க. அப்போ அங்கேருந்து கத்துறான், வேகம் வரான், ஏதோ பண்ணிட்டு வரானா வர மடக்கிறவங்க கத்துறோன்னா இந்த வண்டி பக்கத்தில் படுத்து வண்டி எடுத்து குறுக்க விட்டான். அவன் வேகமாக பைக்கில் வரான், சந்து சின்ன சந்தில் அதில் போய் வண்டி உள்ள மாட்டிச்சு, வண்டியில் அடித்து கீழே விழுந்து ஒருத்தன் எங்கிருந்து ஓடி போயிட்டான், ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு அவனை வந்து போலீஸ் பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து அவனை விசாரிக்கிறாங்க. அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் கொஞ்சம் நேரம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறான், இங்கே தான் தங்கியிருந்தேன் அப்படிங்கிறான். இந்த வண்டி எங்கே வாங்கினேன் எதுலாம் கேட்குறாங்க. இப்போ நீ எங்கே தங்கியிருக்கேன்னு கேட்டேன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறான். எதுக்கு டிலே பண்ணுறான்னா, தப்பிச்சு போனவன் அங்கே இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். இவன் அது வரைக்கும் டைம் டிலே பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இவன் சொன்னதுக்கப்புறம் அங்கே போய் அந்த லாட்ஜை போய் பார்த்தா லாட்ஜிலேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ தான் காலி பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க தங்கியிருந்தாலும் ஆமாங்கிறான். அப்புறம் அங்கே இருக்க சிசிடிவி பார்த்தா எந்த நம்பர் ஆட்டோ ஏற்றிட்டு போனான்னு பார்த்து அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணி இவங்க போகிறாங்க ஏர்போர்ட்டில். அவன் ஏர்போர்ட்டில் கொண்டு இவங்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி வந்தான். அப்புறம் ஆட்டோக்காரனை பிடிச்சா இங்கே தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தாங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டில் இவங்க எந்த ஃப்ளைட்டில் போகிறாங்களோ அங்கே இன்ஃபார்ம் பண்ணி டெல்லி போலீஸ் அங்கே முடக்கிட்டாங்க. பிடிச்சி எல்லாம் ரெக்கவர்டு. ஆக இந்த மாதிரி இது நான் சர்வீஸில் இருக்கையில் நடந்தது. இந்த வெளிநாட்டு கொள்ளையர்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டீம். ஒரு டவுட்டு, அந்த ஊர்ல வேலை வாய்ப்பு கம்மி, வறட்சி அப்படின்றாங்கல்ல, இவ்வளோ கிரிமினலாக வந்து இப்படிலாம் யோசிக்கிறத அவங்க வேற மாதிரி பயன்படுத்தி சம்பாதிக்கலாமே சார்? பண்ணணும், ஆனால் அவங்க அதுக்கு தயார் இல்லையே. கஷ்டப்பட்டு படிக்கணும், படித்தா தான் வேலை கிடைக்கும். படிக்கிறதுக்கு ஈஸியாக வந்து அடித்தா கிடைக்குது, அடித்தா ஒருத்தர் மண்டையை உடைச்சா காசு கிடைக்குது. அப்புறம் படித்து நீங்கள் 15 வருஷம் படித்து அதுக்கப்புறம் வேலை தேடி அலைஞ்சு அதோட ஈஸியாக கிடைக்கல, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கிடைக்கலையா? அதனால் அவங்க வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. ஆக வட இந்தியாவிலேருந்து வர்றவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே கிரிமினல்ஸ் கிடையாது. கிரிமினல்ஸும் வராங்க. அவங்க வந்து அவங்க தமிழ்நாட்டை எய்ம் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு வளமான பகுதி, இங்கே வசதிகள் ஜாஸ்தி, எல்லார்கிட்டையும் காசும் இருக்குது, நகை மெதுவாக வந்து பொன் நகை, அதோட தங்கத்தோட விலை கூட கூட அவங்க வந்து இதை நோக்கி அவங்க வர ஆரம்பிக்கக்கூடிய. இன்னும் மக்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா தங்கத்தோட விலை ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சார், உங்களை மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த விஷயம் கேட்கும் போது தலை சுற்றுது. பவேரியான்றீங்க, ஏடிஎம் கொலைக்காரன்றீங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இவங்களை போய் நீங்கள் உங்கள் உயிரை பணைய வச்சு அவங்கள கண்டுபிடிச்சி அதை பிடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ். காவல்துறைக்கு ரொம்ப கஷ்டமான சூப்பர் சேலஞ்சான வேலை தான். ரொம்ப அருமையாக ஒரு முக்கியமான தகவலை வந்து நம்மளோட தமிழ் நேயர்களுக்காக ஒரு அவேர்னஸ் மாதிரி சொன்னீங்க. அடுத்த பதிவில் நம்ம இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் சந்திக்கலாம்.